₹10 கொடு. எங்கள் குமரவேலா இந்த கோடி வழக்கு கோடி மக்கள் உண்மை தூண்டி நிற்க எங்கள் அமர கோதி உணர்த்திக்க ஆறுமுக மகனுக்கு இது யார் பாடுற பாடல்? யார் அம்மா? அருணகிரிநாதர் திருப்புகழ் முருகன் மீது பாடினார். அவரு நம்ம போல மனிதனாக தான் இருந்தாரா? ஆமா. இன்னைக்கு மனிதனாக பிறந்து விட்டால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிதான். ஆமா. அவரவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குமா? கெட்ட பழக்கம் இருக்குமா? அந்த பழக்கமானது கெட்ட பழக்கமானது அவங்க மனதுக்குள்ளேதான் வச்சிருப்பாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதே போல அருணகிரிநாதருக்கு அந்த விதத்துல ஒரு பழக்கம் என்னதான்? என்ன பழக்கமோ? தாசி வீட்டுக்கு போகக்கூடிய பழக்கம். தாசிக்கு என்ன வேணும்? காசி வேணும். அதனால ஒரு நாள் பார்த்தார், தன் உடன்பிற தமைக்கு ஒரு இருந்தாரா, அக்கா எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அக்கா ஒண்ணு தம்பி ஒண்ணு 2 பேர் தான். அதாவது தட்டாமல், அதாவது கஜனாவில் காசு எடுத்து கொடுத்ததா அந்த அம்மா. தினந்தோறும் வாங்கி கொண்டு தாசி வீட்டுக்கு செல்வது. ஒரு நாள் தினத்திலே ஏன் எதுக்குன்னு கேட்கல, காசி கொடுத்துட்டு தம்பி கிட்ட, தம்பி எங்க போறான், இந்த காசுக்கு என்ன செலவு, காசி என்ன பண்றான், என்ன செலவு, காசியும் பூரா ஒரே ஆள் அழிச்சுட்டானே, இன்னைக்கு சிக்கல கொண்டாந்து விட்டுட்டானே அப்படி மனதில் எடுத்து இந்த அம்மா பின்புற போனாங்களாம். போனா தம்பி தாசி வீட்டுக்குள்ள இருந்தாரா, இந்த அம்மா எதுவுமே கேட்கல, திரும்பி வந்து விட்டாங்க. வந்த உடனே மறுநாள் நிறுத்த, அக்கா காசு கொடுங்க கேட்ட பொழுது அந்த அம்மா என்ன சொல்றா, தம்பி இந்திய தினத்துல என் கருத்தில் காசு கிடையாது. ஏங்கா நீ கொடுத்தே, நீ எதற்காக காசு வாங்குற? இருந்த பொக்கிஷம் எல்லாம் ஆயி போச்சு.
இப்ப இன்னைக்கு என் கையில காசு கிடையாது. நீ கேட்க வந்தவரும் கொடுத்து எல்லாத்தையும் அழிச்சுட்ட. இப்ப வந்து எனக்கு என்ன செலவு நீ காசு கேக்குற? என்கிட்ட காசு கிடையாது, கொடுத்தே ஆகணும். அப்ப சொல்ற நம்ம தம்பி காசு எதற்கு வாங்குற, நீ எங்க போற எனக்கு எல்லாம் தெரியும். அதனால என்னிட்ட காசு கிடையாது. அந்த தாசி கிட்ட இருப்பது ஒண்ணுதான், என்னிட்ட இருப்பது ஒண்ணுதான். நாம இருவரும் பஞ்சல போட்டுக்குவோம். அது தன்னுடைய அக்கா கொடுத்தாங்க தம்பி. அப்ப அவமானப்பட்டு அவர் வேதனைப்பட்டு என்ன ஓடினார் திருவண்ணாமலைக்கு. ராஜகோபுரம் இருக்குது, அந்த ராஜகோபுரத்தினுக்கு ஏறி கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வோம். நம்ம செஞ்ச தவறு நமக்கு தெரிஞ்சு விட்டது, நம்ம உயிர் என்னமா வச்சிருக்க கூடாது. அப்படி என்று கீழே குதித்தாரா? குதித்த பொழுது முருக பெருமான் வள்ளி தெய்வானோடு ஓடி வந்து இந்த கரங்களை நீட்டி தாங்கினாரா? அப்படி தாங்கிய பொழுது முருகா என்னை விடு, என்ன உயிரோட இருக்க கூடாது. எப்போ நான் செஞ்ச தவறு தெரிஞ்சுதோ என் உயிரை மாற்றிக்கிறேன். அப்ப சொன்ன முருகரு, ஐயா அருணகிரி, விடிந்தால் கலியுகம் பிறக்க போகுது, உன்னை விட்டுடலாம், நீ இறந்துடலாம். ஏன் பேரு புகழ் வாங்க வேண்டும், திருப்புகழாக நீ பாட வேண்டும். அப்படி என்று முருக பெருமான் அவரை தாங்கி கீழே பூலோகத்தில் விட்டு அவர் திருப்புகழை பாடுந்து அருணகிரிநாதர். அதுக்கு மறுப்புகழாக தேவந்தூர் பாண்டிச்சேரி பக்கத்துல ராமசாமி அப்பா அவர் காலம் நின்று விட்டார். நீங்க அவர் பாடு ஆடுகிற முறை சாப்பிடுறோம். அவர் எப்படி பண்ணாரு? எங்கள் சக்தி உமை பாலகடே சாமியவா சல்முகனியா அந்த எண்ணெய் விளக்குல எண்ணெய் ஊத்தவங்கள போனது அதமா இருக்கு இருக்கிறட பாப்பா 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 உள்ள தள்ளி படுங்கடா பாப்பா போற மாதிரி துணியும் போட்டுக்கிட்டு கள்ளக்குறிச்சி பக்கத்துல நாடு டோல் கேட்ல பாப்பா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டாங்க
ஏன்டா மச்சான் உன் பாப்பா 10 ரூபாய்க்கு சாப்பிடறாளே கட்டுப்படி ஆகுதா? யாராமா சப்போர்ட் வைக்குதுடா ஒரு கடுப்பு ஆகுமா ஏமா இல்லம்மா உனக்கு என்ன வேணும் எனக்கு நான் அல்லா கோயில் மாலை போடுறேன் என்ன விட்டு அந்த அல்ல கோயிலுக்கான மாலை போடுறாங்க. வாங்கப்பா வணக்கம் 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 ஏண்டா முடியா ஆவட்டுண்டி பவுத்துக்கு என்ன தின்ற பீச்சுன்ட்டு வந்த போயிட்டு அப்ப போய் வந்திருக்கிறோம். எம்மாந்து ஒரு அம்மா நம்ம ஆடணுமா அந்த இடத்துல ஏறுமா இப்படி போல அது பக்கத்துல புரியல பசி ஏமா இந்த ஊருக்கு நாங்க ஆட்டாட வந்தோம் இவன் வெளிவாசல போவோம் வா மச்சான் அப்படின்னு சொல்லி கூட்டு போனோம் ஆ. அங்க போய் ஒரு தாத்தா என்ன உங்களுக்கு எதிரில பண்ணாரு உட்கார்ந்து உட்காந்து இருந்தாரு இவன் போன கிறுக்கிட்டான்னா தாத்தா என்ன கீழே குஞ்சு பாக்குறேன் குஞ்சு பாக்குறேன்னா அந்த கிழமை உங்களை பார்த்துட்டு குளிச்சு குளிச்சு மெல்லி மெல்லி திரும்பி பாக்குறாரு பாக்குறான் ஆனா இவன் போய் கேட்டான் பாரு ஏன் தாத்தா இப்படி பாக்குறேன்னு நீங்க 2 பேர் வரீங்களே இது 10 வர்றது 2 பேரு நீங்க வர்றது 2 பேரு 10 மோ இது 10 மோ 10 அப்படின்னு கேக்குறான் இங்க இவன் வச்சிட்டு நான் என்னமா பண்றது அத பீத்துற நாயே இப்ப நாங்க என்ன பீத்திங்க போனோம் பிள்ளைங்க இருக்குதான் போறாரு பாப்பா வணக்கம் வணக்கம் அப்பா கற்றோர் பெற்றோர் கருணைத்தோர் பெற்றோர் நம்மள எல்லாம் பெற்றோர் இவர்கள்லாம் நம்மள பெற்றோர் பெற்றோர் அமரு பேர் சபையில அமர்ந்திருக்காங்களே யாரு ஆரோக்கிய அப்படியே மன்மத சுவாமி பாதத்துக்கும் மன்மத சாமி அமரு பேர் தாய் தந்தை பாதத்துக்கும் ஆமா என்னையும் தாய் தந்தைகளுக்கும் ஆ என்ன இல்லம் காலம் நின்ற மண்ணினாரத்தில் நின்று என்னுடைய உருவாக்கப்பட்ட என் தந்தை ஒருவர் நமச்சிவாயம் இன்னொருவர் கன்சாமி ஆமா ஆனா அவர் சொன்ன வார்த்தை தான் சொல்லுவார்கள் காலம் செல்பவர்கள் சொல்லக்கூடிய வாய்க்கான தான் பலிக்கிறேன் ஆமா எங்க அப்பா எதுவும் சொல்லல எனக்கு ஆனா கன்சாமி என்பவர் சொன்னார் எப்பா எப்பா யாரு ஆடுறாங்களோ இல்லையா வீரபாண்டியில நீ ஆடி விடா ஆமா அப்படின்னு தலையில கையை வச்சு என்ன வண்டி நாட்டுக்கிட்டு வந்தாரு அவர் பேரு வர மாதிரியா அவங்க எல்லாம் போயிட்டாங்களா ஆமா அவங்க போய் சேர்ந்துட்டாங்க போயிட்டேன் நீ எப்ப போய் சேரு அப்படியே நான் போனேன்னு கேட்டேன் என் மக்களை விட மாட்டேன் கலிய பெருமாள் விட்டுட்டு அவங்கள வெளியே நான் விட மாட்டேன் அங்க போனாலும் சரிதான் போற பேரு பின்னாடி வர வச்சு கடுமாதிக்குள்ள அங்க போய் நம்ம என்ன பண்றது ஆட்டா இருக்கும் அங்க போனா சம்பளம் யார் போடுறது ஏன் நமக்கு மேல சத்தம் தாங்க ஓ நெத்தி காய்ச்சி நல்ல காய்ச்சி நடப்பு காய்ச்சிலாம் கிடக்கும் அப்படி அல்வாதம் வகிட்டோம் அவங்க தாய்தல் வகிட்டோம் அந்த குருவாக மட்டும் அனைவருக்கும் இந்த காட்டியடியார் சென்ன ஸ்ரீ ஐயனார் நாடக சபா குழுவினர் சேர்ந்த மச்சான் சின்ன வயசு தான் கேட்டோம் இனிமையா நடத்துறோம் அவருடைய வாழ்த்துக்கும் நாடகம் அனைவருக்கும் உலகம் போட்டாலும் கூட இந்த சபையில வந்து யாரம்மா என்ன நாட்டு சேர்ந்தவங்க அவருடைய பெண்ணு எதுக்கு வந்துக்கிற என்ன கேளம் ஏடா உன் மூஞ்சி நீ எச்சிட்டு வச்சியாடா தம்பிங்க வா நேரம் ஆகட்டும் ஆனா போகுது இவரு உரத்துல இன்னைக்கு திருப்பதி போயிருக்கா போயிரு மச்சான் அங்க என்ன தருவாங்க அங்க என்ன லட்டு தருவாங்க பழனிக்கு போயிருக்கா பஞ்சாமரதம் அங்க பஞ்சாமரம் அதெல்லாம் ருசி இல்ல ஆமாண்டா இந்த அம்மா எச்சி அம்மா ருசியா இருக்குதுன்னா இந்த அம்மா சூத்த தொட்டு நக்கி பார்த்தா அம்மா ருசியா இருக்கு அமெரிக்க தாய்தன்மார்களும் ஆமா தந்தைமார் காலம் சென்ற ஒரு பேர்களையும் இது நலமுடன் இருக்கிறாங்களே ஆமா அன்னொரு பேர்களையும் இந்த வீரபாண்டி சாமி சக்திகளுக்காக அடியாருக்காக 1000 ரூபாய் சன்மானம் கொடுத்துருக்காங்க ஆமா அன்னொரு குடும்பத்திலே இந்த மன்மத சாமி இருந்து எந்த குறையில நம்ம கேட்கணும் அப்புறம் அதே வீரபாண்டிய சேர்ந்து சத்தியோட மாமா அந்த காசு எனக்காக கொடுத்துள்ளார் அம்மா அங்கே பேங்க இது எவ்வளவு கொடுத்துக்கிறேன் எவ்வளவு குத்துறேன் ஒரு 20 ரூபாய் குத்துறமா 220 ரூபாய் கொடுத்துக்கிறேன் ஏமா உன் காய்ச்ச வேணும் புடி சாமி இது என் மாமாவாகப்பட்ட ஏழுமலை என்பவர் எமக்கு 20 ரூபாய் கொடுத்துருக்காரு அந்த ஒரு குடும்பத்துல காலஞ்சேட்ட முத்துசாமி மாமா அவருக்கு பேர் 20 ரூபாய் கொடுத்துருக்காப்ல அவர் சென்ற செங்கேணி பூக்க மாண்டையோட மல்லிகை பூக்க அவர் நல்லபடி இருக்கு அப்புறம் யாரு விளக்கம் விளக்கமா சொல்லுமா
அம்மா யார் என்று எனக்கு தெரியுமா? உன் பேர் தான் ரதி. ரதி தேவி. மன்மத குஞ்சி. ஏய். ரதி மட்டும் தான் தெரியும். ஆமா. நான் எப்படி பிறந்தேன்? யாருக்கு மகளாக இருக்கின்றேன்? உனக்கு ஏது பேரு? இங்க வாமா உனக்கு ஏது ரதி தேவின்னு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தா உன்ன மாரி ஒரு 150 ரூபாய்க்கு புடவை வாங்கி கட்டின்னு உன்ன மாரி ஒரு சுத்தி வர மாட்டாமா. 150 ரூபாய் புடவை மாதிரி எவ்வளவு? 150 ரூபாமா? 150 ரூபாய். புடவை எடுத்து கொடுத்த மகராசி எதிரிலே உட்காந்துக்கிறாங்க. தோட்ட பக்கத்தில் அடிப்பாங்க. ஆடுறது மகாராஜா. டேய், அப்படி நான் எப்படி பிறந்தேன்? யாரை வளர்த்தேன்? தெரியாது உனக்கு. சொல்லு அம்மா. யாருக்கு பிறந்தேன்னு தெரியாது. அது தெரியலையம்மா.